நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்பை தேடி அழைத்து ஓடுகிறோம். அதில் இரண்டு விதமான அன்பு இருக்கிறது. ஒன்று ஆள விரும்புகிற அன்பு, மற்றொன்று ஆட்பட விரும்புகிற அன்பு. நாம் அனைவருமே வேண்டி விரும்பி தேடி செல்வது ஆள விரும்புகிற அன்பு, பொசசிவ் இல்லாத. ஆனால் ஆட்பட விரும்புகிற அன்பு என்பது நம்மையே அந்த இறைவனுக்கு அர்ப்பணமாக்கி நாம் அவரை அன்பு செய்வது, சரண்டரிங் இல்லாத. நாம் அன்பு செய்கின்றவர்களுக்காக நாம் தியாகம் செய்வது, அத்தகைய அன்பை தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாமும் கூட இந்த நாட்களிலே நாம் தியானித்தது போல நம்முடைய வாழ்வானது எவ்வளவு சொற்பமானதாக இருக்கிறது என்பதை ஆய்ந்து அறிந்திருக்கிறோம். ஒரு பூவை போலவும் வயல்களில் இருக்கின்ற அந்த முல்லை போலவும் நம்முடைய வாழ்வு இருக்கின்ற பொழுது நாம் நாளை என்ன நடக்கும் என்பதை நம்மால் கணிக்க இயலாது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கு அகஸ்தினார் குறிப்பிடுவது போல நாம் நம்மையே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனிடத்திலே நம்பிக்கை வைத்து நாம் வாழ வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அன்னை மரியாதை போல தாழ்வு நின்றால் நாம் வாழ்ந்து நிற்போம். இயேசு உன் மூலமாக பிறப்பார் என்று அந்த வானதூதர் கபிரியேல் அவரிடத்தில் சொன்ன பொழுது அந்த இறை வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று உதிரத்தில் தாங்கி இறையன்னையாக முதலாக அவர் உருவெடுக்கிறார். அந்த வார்த்தை என்னுடைய வாழ்விலே என்னுடைய உள்ளத்திலே நிறைவேறும், என்னுடைய உதிரத்திலே நிறைவேறும் என்று அவர் நம்பிய காரணத்தினாலே அவர் இறையன்னையாக முதலாக உருவெடுக்கிறார். அதே போன்று அந்த இறைமையை ஆரம்பித்த அந்த திருச்சபையை வளர்த்தெடுக்கும் தாயாகவும் அவர் உருவெடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் கல்வாரி மலையிலே தன்னுடைய மைந்தன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, அந்த கீழே நின்று கொண்டிருந்த பொழுது அங்கு இயேசு அவருடைய மைந்தர் அவரை பார்த்து சொன்னாரே, தான் அன்பு செய்த அந்த சீடர் யோவானை பார்த்து இதோ அவருடைய மகன் என்று சொல்லி தன்னுடைய தாயிடத்திலே காட்டிய பொழுது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதன் மூலம் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரின் தாயாக அவர் பெறுகிறார். இரண்டாவதாக, மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடல் வழியாக மரணமடைந்து உயிர்த்து விண்ணிற்கு சென்ற பிற்பாடு அங்கு வரவிருக்கின்ற தூய ஆவியானவருக்காக அங்கு திருத்தூதர்கள் அனைவருமே அன்னை மரியாளோடு சேர்ந்து அங்கு மேலறையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலம் ஜெபிக்கின்ற திருச்சபையின் தாயாக அன்னை மரியாள் இருக்கிறார். நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாள் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்ட பின் அந்த அன்னை இந்த உலகத்திலே திருப்பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருச்சபையின் தாயாகவும் உருப்பெறுகிறார். இவ்வாறு அன்னை 4 நிகழ்வுகள் வழியாக தன்னையே இறைவனுடைய தாயாகவும், அந்த இறைவனை ஏற்படுத்திய திருச்சபையின் தாயாகவும், மீட்கப்பட்டவர்களின் தாயாகவும், ஜெபிக்கின்ற திருச்சபையின் தாயாகவும், திருப்பயணம் செய்கின்ற அந்த திருச்சபையின் தாயாகவும் அவர் இருக்கின்றார். ஆகவேதான் நாம் நம்முடைய ஊரை, நம்முடைய நாட்டை அந்த அபிரகாமை போல விட்டு அந்த இறைவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப நாம் வேறொரு நாட்டில் இருந்தாலும் நம் நாட்டிலேயே நம் ஊரிலேயே இருக்கின்ற அந்த அன்னை மரியாதை இன்னும் கொண்டு வந்து அந்த அன்னையினுடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை உணர்ந்தவர்களாக அவர் எவ்வாறு அவர்களால் பாதுகாப்பான சூழ்நிலையிலிருந்து பாதுகாப்பான நிலைக்கு சென்ற பொழுது அந்த இறைவனில் நம்பிக்கை வைத்தாரோ அதே போன்று நாமும் இந்த அன்னை மரியாதை மீது நம்பிக்கை வைத்து வாழுகின்ற பொழுது நாம் வாழுகின்ற இடங்கள் மாறலாம், நம்முடைய வாழுகின்ற இடத்தில் சூழல்கள் மாறலாம். ஆனால் அந்த அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்ற பொழுது அந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் இன்று இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அது சிறப்பான ஒன்றுதான். அந்த அன்னை மரியாள் நம்மை கைவிட மாட்டார் என்று சொன்னால் அவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னுடைய தாய்மை பண்பை மாற்றிக்கொண்டு தாயாகவே இருந்து நம்மை அரவணைக்கக்கூடியவராக
நம்முடைய தேவைகளை எல்லாம் தன்னுடைய மைந்தரிடத்திலே மன்றாடி பெற்றுத் தரக்கூடியவராக அந்த அன்னை மரியாள் இருக்கிறார். ஆகவே அந்த அன்னை மரியாளை போல அவருடைய மைந்தர் இயேசுவை போல நாமும் ஆகட்டும் என்று சொல்லி பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் அதிசயங்கள் நடக்கும். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்காகவும் கொண்டாடுகின்றோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்னும் அன்னை மரியாளின் வழிகாட்டலை அவர்கள் முழுமையாக பின்பற்றி உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலையும் சக்தியையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர் நடுவே உமது உறைவிடத்தை அமைத்துள்ள தந்தையே, எம் திருத்தாயார் அன்னை மரியா மூலமாக நீர் எம் மத்தியில் எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கின்றீர் என்னும் மாபெரும் உண்மையை உணர்ந்து நாங்கள் இறை வார்த்தை வாழ்வு ஆழம் பெற்று உமக்கேற்ற சீடர்களாக வாழ்வதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எமக்கு துணையாயிருக்கும் தந்தையே இறைவா, எம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ள உமக்கே கீழ்ப்படிந்து செயற்படும் தெளிவான பார்வையும் இறை ஞானத்தையும் தந்தரிட வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் பேரன்பு மாறாத தந்தையே இறைவா, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களாக ஒன்று கூடியிருக்கும் எம்மையும் எம் குடும்பங்களையும் உறவுகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து மரி அன்னையின் வல்லமையான பரிந்துரையின் வழியாக இறைவனில் சங்கமிக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, இதோ நாங்கள் உம்முடைய மகனின் தாயாகிய ஆரோக்கிய அன்னை வழியாக சமர்ப்பித்திருக்கின்ற இந்த விண்ணப்பங்களை எல்லாம் உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை. வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியால் வந்த காணிக்கை. வாழ்வினிலும் எங்கள் தாழ்வினிலும் முயற்சியால் வந்த காணிக்கை. முயற்சியால் வந்த காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை. இதயம் மலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை. அன்பிலும் பண்பிலும் என்றும் எமக்குள் வாழும் இறைவனே. வாழ்விலும் தாழ்விலும் என்றும் எம்முள் தங்கும் தெய்வமே. இன்பத்தையும் துன்பத்தையும் உமக்கு நாங்கள் அளிக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் நம்முடைய அறிவிலிருந்து ஏற்றதாக செவியுங்கள். அனைவருக்கும் தந்தையாக இறைவா, புனிதாரோக்கிய அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக புகழ்ச்சி பணியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அந்த அன்னை வழியாக உண்மை அனைவரும் என்ற மக்களுக்கு நீ தாராளமாக நன்மைகளை வாரி வழங்குவது போல நாங்களும் எங்களை முழுவதும் மக்களில் நின்றோம். எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாக புதிய கன்னிமரியாளை நினைவுறுகின்று அவருடைய நன்றி கலந்த பொருளையால் இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தாயும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகமும் அதன் இறுதி எல்லை வரை நீரகம் செயல் பல புரிந்துள்ளி சிறப்பாக மணியாளின் தாழ்மையை கண்ணற்று மனித வீட்டின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களில் நீடிக்கச் செய்தும் வருகின்றேன். உமது மகத்துவத்திலும் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மை கொண்டிருந்தி ஒன்றாய கணித்து பாடுவதாவது.
தூயவர் 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 மூவுலகிறைவனம் ஆண்டவர். தூயவர் 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 மூவுலகிறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியதும் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின்
நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பிறவியிருக்கி உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தமிழம் என ஆயர்கள், திருப்பணியாளர், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தவர். எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவை அடைய செய்தவர். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான வாழ்ச்சி மிகு மரியாதை, அவருடைய அன்பு கடவுள் புனித சூசைப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணாடுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இனியளவாயிருப்போமாக. நாங்கள் நம்மிருந்து பேரின்பு வாழ்வையும் எம்மை பிராய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்கள் மற்றும் குறைகளை பாராமல் நாங்கள் மீது வைத்திருக்கும்
எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் வைத்திருந்த திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இத்திருச்சமரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.